Hi friends, welcome to Tasty Recipe World. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது thalapakkati ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி. குக்கர்லேயே எப்படி சுலபமாக தம் போட்டு செய்யலான்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மசாலா எப்படி ரெடி பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, முந்திரி, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், வரமிளகாய், பட்டை, கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிறகு சோம்பு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 2, கிராம்பு 2, பட்டை 2, நட்சத்திர சோம்பு 1, பிரியாணி இலை 1, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நன்கு நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கோங்க. நறுக்கிய தக்காளி பழம் 3 சேர்த்துக்கோங்க. நல்ல ஜூஸ் எல்லாம் வெளியில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. புதினா இலை 1 கப், கொத்தமல்லி இலை 1 கப் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லாட்டி மசாலா எல்லாம் அடிப்பிடிச்சிரும். இது கூட தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து வதக்கிக்கோங்க. காளான இந்த மாதிரி மீடியமான சைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்ச காளான இப்போ சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. காளான்லேருந்து தண்ணி ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டுங்க. தலப்பாக்கட்டி பிரியாணினாவே சீரக சம்பா ரைஸ் தாங்க. இன்னைக்கு நான் 2 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்து 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். தண்ணியில் 2 தடவை மட்டும் அலசிக்கோங்க, இல்லாட்டி அந்த ரைஸோட ஃப்ளேவர் போயிடும். இப்போ இதையே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு 1.25 அளவு தாங்க தண்ணி. இன்னைக்கு நான் 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து அரிசி நல்லா உடையாதவாறு கிளறி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா ஃபஸ்ட்டு கொதி வர வரைக்கும் வேகட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு குக்கர் மூடியை விசில் போடாமல் மூடி வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்க. 50% ஆஃப் வாட்டர் வந்துட்டு இப்போ சுண்டி இருக்கும். அடி பிடிக்காதவாறு மெதுவாக இப்போ கிளறி விடுங்க. மறுபடியும் குக்கர் மூடியை விசில் போடாமல் 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்க. அரிசி இப்போ 90% வெந்திருக்கும். தண்ணியும் 90% சுண்டி இருக்கும். அடிப்பிடிக்காதவாறு மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். விசில் போட்டு மூடியை இப்போ மூடி வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 நிமிஷம் தம்முலேயே இருக்கட்டுங்க. 20 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்க. சூப்பராக தலப்பாக்கட்டி ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குது பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.